நீங்கள் பார்க்கும் இந்த உரம் காய்கறி மற்றும் இறைச்சி கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்பட்டது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? குன்னூரின் ஓட்டுப்பற்றையில் அமைந்துள்ள இந்த திடக்கழிவு மேலாண்மை பூங்காவில் தான் இந்த தரமான உரம் உற்பத்தி செய்யப்பட்டு குறைந்த விலைக்கு விற்கப்படுகிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 2013ல் திவாலிக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இப்படி டூரிஸ்ட் வந்து நிறைய குப்பை போட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் டே கிளியர் பண்ண போகிறோன்ட்டு. அதனால போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் மெதுவாக நிறைய வாலண்டியர்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் குன்னூரில் ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அது க்ளீன் பண்ணலான்ட்டு, அது ஒரு ட்ரீம், ரிவர் க்ளீன் பண்ணணுன்ட்டு. அந்த டைமில் நாங்கள் ரிவர் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த குப்பையை எங்கே கொட்டணுன்ட்டு பார்த்துட்டு இருந்தோம், நிறைய வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் முனிசிபாலிட்டி வந்து இந்த ஓட்டுப்பற்றையில் இருக்கிற குப்பை கிடங்கு வந்து கொடுத்தாங்க டம்ப் பண்ணுறதுக்கு. அங்கே வந்து டம்ப் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் விட்டுட்டு போனால் அப்படியே திருப்பி ஒரு டம்ப் யார்ட் மாதிரியே ஆயிரும்ன்ட்டு நாங்கள் வந்து ட்ரை வேஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ஹைதராபாத் போயிட்டு இருந்தது. பைரோலிசிஸ்ன்ட்டு ஒரு ப்ராசஸ்க்கு ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து முனிசிபாலிட்டியை வந்து அப்ரோச் பண்ணி வெட் வேஸ்ட்டும் எடுத்து நீங்கள் கம்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அது வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஜூன் 2019ல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லிமிட்டட் வேயில் ஒரு 2 tons ஹேண்டில் பண்ணுற மாதிரி பக்காத குப்பைகள் பதப்படுத்தும் மையத்தை ஆரம்பித்தோம். இந்த வெட்டை வந்து முனிசிபாலிட்டியால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியல. வந்து மலைப்பிரதேசத்தில் அது ஒத்து வராது. ஒன்று கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, இடம் பற்றாக்குறை, இந்த மாதிரி இதெல்லாம். அந்த வெட் வேஸ்ட்டையும் நம்மளே எடுக்கலாம்ன்ட்டு ஒரு யோசனை பண்ணி அப்போ அவங்களே கேட்டாங்க, எங்களுக்கு இது பரி பண்ணிகிட்டு இருக்கோம், புதைக்கிறோம், பட் எந்த அளவுக்கு அது சேஃப்னு தெரியலன்னாங்க. ஸோ அதையும் ஒரு சேலஞ்சாக எடுத்து சில லிட்ரேச்சரை படிச்சுட்டு ஸோ ஒரு ட்ரையல் பேசிஸில் ஒரு 4 tons ஆரம்பித்தோம். இது நான்வெஜ் வேஸ்ட் வர்றது வந்து நம்ம வெட் வேஸ்ட் யூனிட்டில் ஒரு இடத்துல ரிசீவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கன்வேயர் பெல்ட்டில் போட்டு எல்லாம் நான் ஆர்கானிக் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பல்வரைஸ் பண்ணி அந்த கூழை வந்து மற்ற வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட் எல்லாத்துக்கூட மிக்ஸ் பண்ணி ஹீப் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஒரு ஷெட்டில் போட்டு வச்சுருப்போம். 40-50 டேஸ்க்கு அப்படியே ட்ரை, தண்ணி ஒன்றும் ஊற்றாமல் ட்ரையாக வச்சு அதை ஹீட் மேனேஜ் பண்ணுறதுக்கு திருப்பிகிட்டே இருப்போம். அண்ட் 40 டேஸ் கழித்து ஷ்ரெட் பண்ணுவோம். இந்த அரைச்சிட்டு அந்த கம்போஸ்ட் வந்து விற்கிறோம். பக்கத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அண்டு அவங்களுக்கு வந்து அந்த பலன் ரொம்ப தெரியுது. திருப்பி வந்து வாங்கிட்டு போவாங்க. குன்னூரில் வந்து ஊட்டி கார்டன்ஸ்னு சொல்லி நாங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிறோம். எங்கள் ஃபார்மில் பார்த்திங்கன்னா மலர்கள் சம்மந்தப்பட்ட விவசாயம் பண்ணுறோம். இங்கே க்ளீன் குன்னூர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க வந்து இந்த இயற்கை உரங்களை தயார் பண்ணி அவங்க விற்றுட்ருக்குறாங்க. இந்த பூக்கள் மற்றும் இந்த செடிகள் இது தயார் பண்ணுறதுக்கு கார அமிலத்தன்மை கண்டிப்பாக 6 to 7 இருக்கணும். அது வந்து இந்த உரத்தில் வந்து இது இருக்கிறனால எங்களுடைய செடிகள் வந்து ரொம்ப நல்லா வளருது. நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாஷ் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் செகண்டரி நியூட்ரியன்ஸ்னு சொல்கிற மெக்னீஷியம், சல்ஃபர், கால்சியம் இதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதில் இருக்கிறனால எங்களுடைய செடிகளுடைய பூக்கள் வந்து ரொம்ப தரம் அதிகமானதாக இருக்குது. கலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி அதோட பூக்களோட வாஸ்ட் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ கண்ணூருன்றது ஒரு சின்ன டவுன் தான், கிரேட் டி முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. 45,000 பாப்புலேஷன். வெட் அண்ட் ட்ரை வேஸ்ட் நியர்லி 10 tons பர் டே நாங்கள் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சின்ன ஊர்லேயே லிமிட்டட் ரிசோர்ஸஸ், லிமிட்டட் லேபர், லிமிட்டட் மார்க்கெட் இதெல்லாம் வச்சு ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமை வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. டெஃபினெட்லி லார்ஜர் டவுன்ஸில் சக்ஸஸ் பண்ணலாம். ஒன் அட்வான்டேஜ் வந்து லார்ஜர் டவுன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் இல்லை, குப்பை வர அளவும் ஜாஸ்தி. ஃபுல்லாக மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்கோம், லேபர் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதையே சக்ஸஸ் பண்ணுறதா இருந்தால் தான் டெஃபினட்டாக வந்து லார்ஜ் வால்யூம்ஸ் வர இடத்துல லார்ஜர் டவுன்ஸில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணலாம். இட் கேன் பி அ கிரேட் சக்ஸஸ் ஆல்சோ.